அபி, விக்னேஷ் 2 பேருமே எழுந்து நிற்கிறாங்க. பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இந்த கல்யாணம் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், அபி நல்லவன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே, இங்கே பாரு விக்னேஷ், இனிமேல் இந்த பொண்ணு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னங்க இப்படி கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. என் பொண்ணு தங்கமானவ, என் பொண்ணு இப்படி பண்ணுறவ கிடையாது, இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது எதையுமே நாங்கள் கேட்குற மனநிலையில் இல்லை. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. விக்னேஷ் வா, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அவரும் எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து அவங்க அம்மா அப்பாவோட போகிறாரு. அப்போ கல்யாணம் நின்றுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க எல்லாருமே. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணமே ராகவ் நீ தான். உன்னால தான் இந்த கல்யாணம் நின்று இருக்கு. அபிக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் கோயில் வரைக்கும் போயிட்டு நின்று இருக்கு. இந்த கல்யாணமும் நின்னா இனிமேல் கல்யாணம் ஆகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும், அதனால் நீ அபியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னது, நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அவருக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, கண்டிப்பாக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க பாட்டி. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது, சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அபி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அதனால் நாங்கள் அபியை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கோம். உங்களோட முடிவு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அபியோட அம்மா அப்பா 2 பேருமே அபியை கூப்பிடுறாங்க. அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இங்கே பாருமா, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இந்த கல்யாணமும் நின்றுடுச்சுன்னா எங்களால் அதை தாங்கவே முடியாது. நீ ராகவை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா, அவருக்கு எனக்கு செட்டே ஆகாதுமா, அடிக்கடிக்க சண்டை வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தான் சண்டை இல்லை, உனக்கு தெரியுமா? எல்லாமே போக போக சரியாயிடும். நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அபி எதுவுமே சொல்ல முடியல, பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து அனு வராங்க. அனு வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கோ, ராகவ் நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, உனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லை அபி, நீ ராகவை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நல்லா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அனு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. எதுவுமே பேசவே முடியல, அபி அமைதியாக இருக்காங்க. அதே மாதிரி பாட்டி ராகவ கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் சுந்தரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணே வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீ எதுவுமே பேசாத, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமாக பேசுகிறாங்க. இங்கே போ ராகவ், போயிட்டு அந்த மணமேடையில் உட்காரு, நீ தான் அபி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் போகிறாரு. அப்படி யோசிக்கிறார். ஆமாம், இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படும். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நாம் அபி கழுத்தில் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அபிக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு மணமேடையில் உட்கார்றாரு. பக்கத்தில் அபியும் இருக்காங்க. தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அபியோட கழுத்தில் ராகவ் தாலி கட்டுறாரு. தாலி கட்டிட்டோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அபி ஒன்றுமே பேசவே இல்லை, பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ராகவ் கண்டிப்பாக அபி நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க அம்மா அப்பா காலில் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. இனிமேல் நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, அழறாங்க. அழாதம்மா அழாத, உனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும், ஆனால் ராகவ் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு